அல்லேலூயா. 1ஆம் தேதி ஆனா எல்லா சபையிலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. 1ஆம் தேதி கரெக்டா ஒரு சபையில ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாக்குத்தத்தம் தான் நமக்கு இந்த மாசத்துல கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நடக்க போகுது அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா அது பேர் ஜோசியம். அது பேரு நீங்க இங்க ஜோசியம் கேட்கவும் வரல, நான் உங்களுக்கு ஜோசியம் சொல்லவும் நிக்கல. கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை மாதத்தின் முதல் நாள் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும், சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த வாக்குத்தத்தமான ஒரு நாளாய் இந்த நாளை வைத்திருக்காரு. ஆனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? எல்லாரும் இந்த நாளை ஜோசியம் கேட்கிற நாளா இருக்காங்க. இந்த 1ஆம் தேதி போய் கரெக்டா பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி எல்லாரும் 1ஆம் தேதி சபையில இருப்பாங்க. என்னன்னு கேட்டா கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இல்லைங்க. கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டார் அவர் வாக்குத்தத்தத்தை. ஏற்கனவே அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பாத்துக்கங்க, இந்த மாதிரி கர்த்தர் எப்படி என்று நடத்த போறாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், நான் உங்களுக்காக நான் வாக்குத்தத்தம் கேட்கறது கிடையாது. ஆண்டவர் என்ன சபைக்கு போய் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறது, சபையில போய் என்ன வாக்குத்தத்தம் மத்தவங்களுக்கு எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதுவே என் சபை குடும்பத்தாருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்கு. ஆமென். என்னோட கூட பேசுகிற தேவன் தான் உங்களோட கூட பேசுறாரு. என்னோட கூட இருக்கிற தேவன் தான் உங்களோட கூட இருக்காரு. எனக்கு அப்பாவா இருக்கிறதா உங்களுக்கு அப்பா. அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஹalleluya. உறவு கொண்டவர்களாய் இருக்கிறோம். ரத்தத்தின் ரத்தங்களே உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு உண்மையாவே அர்த்தம் நமக்கு தான் இருக்கீங்களா? ஏன்னா அவருக்குள்ள ஓடுற ரத்தம் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஓடுது, எனக்குள்ள ஓடுது. அவருடைய சரீரம் உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்குது. அப்ப ரத்தத்தின் ரத்தமும் ரெண்டு பேருக்குள்ள உடன்பிறப்பு யாரு? நீங்களும் நானும் தான். அது தெரியாம எத்தனை பேர் சொல்லுங்க, அது பேர் கூட போயிருக்குது. ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கு தெரியுமா? அது உடன்பிறப்பாரு. ஆமென். சரி, திருப்போம் ஏசாயா 62. சரி, நான் வாசிக்கிறேன். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமா இராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இது எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். இங்க சொல்றாரு, சீயோனின் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். சீயோன் என்றால் மலை உச்சி, எருசலேம் என்றால் பாழாக்கப்பட்ட நகரம். சீயோன் எருசலேமில் உள்ள ஒரு மலை, ஒரு மலைப்பாங்கான பகுதி, மலையில் உள்ள ஒரு பட்டணமாய் ஒரு கோட்டையாய் காணப்படுகிறது சீயோன். இந்த சீயோன் என்று சொல்லப்படுற காரியங்களை நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, மலைப்பாங்கான இடங்களில அவர்களுடைய விசாரிப்பாரற்ற ஒரு தன்மை காணப்படும். விசாரிப்பாரற்ற தன்மை. கர்த்தர் சொல்றாரு, விசாரிப்பாரற்ற தன்மையுடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களே ஆனால், உடைக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில நீங்க துடைத்த காரியங்கள், உடைந்து போன காரியங்கள், நிர்மூலமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால், இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன், அவைகளை நிச்சயமாகவே நான் சரி செய்வேன். அல்லேலூயா. விசாரிப்பாரற்ற என்னை யாரும் கூட கேட்கறது இல்லைங்க. என்னை கேட்கவே மாட்டாங்க. ஏன் எப்படி இருக்க கூட கேட்க மாட்டாங்க. என்ன பண்றேன்னு கேட்க. லாக்டவுன் பீரியட்ல இந்த கைவிடப்பட்ட நண்பர் நாம உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம வீட்டுல சாப்பாடு இருக்காது ஒருத்தவங்க என்ன பண்ணுது இல்லைங்க, சாப்பிட்டியா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. என்ன பண்ணுவாங்க இவங்க, இவங்களுடைய வருமானம் இல்லையே, இவங்க தினக்கூலிக்கு போறவங்களாச்சே, இவங்க வேலை செய்யறாங்களே, இவங்க வேலைக்கு போக வீட்டுல இருக்காங்களே, எப்படி அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், எப்படி அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க, எப்படி அவங்க குடும்பம் நடத்துவாங்க, அவங்க வீட்டு பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. கேட்கறதுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, கேட்டா எங்க நம்ம அவங்ககிட்ட உதவி கேட்டுருவோமோன்னு ஒரு பயம், எங்க நம்ம அவங்ககிட்ட போய் நின்றுடுவோமோன்னு ஒரு பயம். நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, நம்ம சுற்றிலும் அநேக உறவுகள் இருக்கிறது, நம்ம சுற்றிலும் சபையார்கள் இருக்கிறார்கள், சபை குடும்பத்தார் இருக்கிறார்கள்.
எத்தனையோ பேர் நம்ம சுற்றி இருந்தாலும் ஆனா நமக்கு ஒரு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோமா இல்லையா நீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் வாழ்ந்தீங்க? அப்படி எத்தனை பேர் கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, அப்பா சாப்பிட்டியாப்பான்னு எத்தனை பேர் கேட்டுக்காங்க? கேட்ட மாத்திரம் கை தூக்க வேண்டாம், இனி யாருமே கேட்கிறன்ற ஒரு கை தூக்க போகலாம். ஒரு தமிழ் புரியலையோ தெலுங்குல பேசலாமா? எத்தனை பேரை உங்களை விசாரிச்சாங்க இந்த லாக்டவுன் பீரியட்? இந்த 2-3 மாசமா போட்ட இந்த இதுல போன தடவை போகுது. எத்தனை பேர் போன் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவையா, நிறைய ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க? கேட்டவங்க பார்த்து கை தூக்குங்க. என்ன கேட்டாங்க, எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டாங்க அப்படின்ற கை தூக்கு போறாங்க. 1 2 3 கேட்கவே இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்கு பார்க்கலாம். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நான் விசாரிப்பாரற்ற சீயோனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவங்க கொடுத்துருங்க. ஏன்னா உங்களை விசாரிக்கிறவர் தான் உங்களை பத்தி கவலைப்படுறாங்க அர்த்தம். எத்தனை பேர் என்ன ஆமென்வீங்க? உங்களை விசாரிக்கிறவர் தான் உங்க மேல அக்கறை வச்சிருக்காரு, உங்களை நினைச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். என்ன பண்றாங்க தெரியலையே, என்ன பண்ண போறாங்க தெரியலையே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே, உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் தான் நல்ல உறவினர்கள். உங்களை விசாரிச்சாங்கன்னா அவங்க தாங்க உங்களோட கூட எப்பவுமே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம், நம்ம மரித்த பிறகு நமக்கு யார் நம்மளை சுத்தி இருக்கான்னு நம்மளால பார்க்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, செத்தாலும் சாவுக்கு நான் வரமாட்டேன். நீ வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ வந்தியா இல்ல நினைச்சு பாப்பா போறேன், நீ கணக்காத்து பார்த்து முடிக்க போறேன். நீ செத்தா கூட என் கண்ணு ஒரு தண்ணி வராது தெரியுமா? அப்படி சாவல் நான் செத்த பிறகு நீ அழுதியா அழுதியான்னு எப்படி பார்ப்பேன்? நான் தெரிந்தா அவன் சாவல் வருது, நான் பார்க்க மாட்டேன் தெரியும். நான் சொல்றேன், செத்த பிறகு சுத்தி நிற்கிற உறவினர்களை காட்டிலும் உயிரோடு இருக்கும் பொழுது தாங்குகிற உறவினர்கள் தான் உண்மையான உறவினர்கள். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க, நோட்டீஸ் வச்சவன சோறு போடுறாங்கன்னு. ஹலோ, கல்யாணத்துக்கு வந்துருவாங்க, சாவுக்கு வந்துருவாங்க, நடுவுல அவங்க எங்க போறாங்க? 1000 நோட்டீஸ் வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு. 1000 நோட்டீஸ் வைக்கும் போது அந்த 1000 பேர் அவங்க சொந்தக்காரங்க. ரைட்டுங்களா? 500 நோட்டீஸ் வச்சோம்னா 1500 பேர் வருவாங்கன்னு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு. 500 நோட்டீஸ் வச்சா ஒரு வீட்டுக்கு 2 பேர் வந்தா கூட 1500 பேர் கணக்கு. அப்ப எனக்கு ஒரு வீட்டுக்கு 2 பேர் சொந்தக்காரங்க இருக்கலாம். ஒரு நோட்டீஸ்க்கு 500 நோட்டீஸ் போட்டு 500 பேர் கொடுத்தா 1500 சொந்தக்காரங்க எனக்கு கூட நிக்கலாம். எங்க கல்யாணத்துக்கு. சாவுல சொல்லுங்க, செத்த பிறகு தெரிஞ்சவங்க வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க வருவாங்க. 1500 பேர் வருவாங்களா? ஒரு குடும்பத்துல 2 பேர் வருவாங்களா? சொல்லுங்க, எத்தனை பேர் நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்கப்பா. எல்லாம் மெய் மறந்து பாக்குறீங்க. ஓ, உண்மையை சொல்றீங்க. ஏன் இது அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு வர கூட்டம் நம்மளுடைய இறப்புல வர்றது இல்ல. இறப்புக்கு வருகிற கூட்டம் கல்லறைக்கு வருவது இல்லை. கல்லறைக்கு வருகிற கூட்டம் நாம தனியா அந்த குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு கூட இருப்பது இல்லை. அடக்கம் பண்ணிட்டு வந்த உடனே அடுத்தது எப்போ மீட்டிங் கேட்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்? அவனுக்கு வேலை வெட்டிக்குது, எங்களுக்கு வேலை இல்லை, போவானா? முதல்லாம் 16 நாள் வச்சாங்க, அப்புறம் இன்னைக்கு 9 நாள் ஆச்சு, இப்ப 3 நாள் ஆச்சு, இப்ப அன்னைக்கே உறவினர்கள் சொந்தங்கள் அடக்கம் பண்ணிட்டு இன்னும் அந்த ஈரம் காயல. உடனே அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாரும் அனுப்பிச்சு விட்டு அன்னைக்கே மீட்டிங் முடிச்சு பிரேயர் மீட்டிங் வச்சு ஏன்னா எல்லாரும் தூரம் தூரம் போனா அந்த மாதிரியே பார்க்கணும். அவங்களுடைய கஷ்டத்தை கூட நிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு யாருமே இல்ல. கண்ணீரோடு கூட ஒரு தாயும் ஒரு மகளும் அல்லது ஒரு மனைவியும் பிள்ளைகளும் இருந்தாலும் கூட அவர்களோடு கூட இணைந்து அவர்களோடு கூட உறவு கொண்டு அவர்களோடு கூட அவங்களுக்கு பலப்படுத்தி அவங்களுக்கு தைரியம் சொல்வதற்கு உறவுக்கு நேரம் இல்ல. எப்படா
கிட்ட ஒரு சமுதாயம் இருக்கு. அது நான் கவனிச்சிருக்கேன். அது என்னன்னா, இந்த எல்லாரும் யோசிக்கிறீங்க, நடா 1ஆம் தேதி அதுமா எவ்வளவு பத்தி பேசுறீங்க, 1ஆம் தேதி அதுமா சாவை பத்தி பேசுறீங்க, ஒரு நல்ல விஷயம் பேசக்கூடாதா, ஒரு நல்ல விஷயம் சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது உங்க மைண்ட் வாய்ஸ்ல கேட்ச் பண்ண. ஆனா இதுதான் முக்கியம். ஏன்னா வேதம் சொல்றது கல்யாண வீட்டுக்கு போறதை விட துக்க வீட்டுக்கு போறதுதான் நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாருன்னா, அங்கதான் உண்மையை பார்க்க முடியும், உண்மை உள்ளவர்களை பார்க்க முடியும், அரவணைப்பை பார்க்க முடியும். அதனாலதான் அங்க போக சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, இந்துக்கள் வீட்டுல ஒரு சடங்காச்சாரத்தை நான் பார்த்துட்டேன். அப்படின்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிறவங்க அந்த கொல்லிப்பட போயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு கால் கழுவிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். யாரெல்லாம் அங்க போனாங்களோ, யாரெல்லாம் அந்த சபத்துக்கு கூட போனார்களோ அவர்கள் எல்லாம் அப்படியே போக கூடாது, நேரம் வீட்டுக்கு வரணும். அந்த அந்த கல்லறையில இருந்து வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்துட்டு காலெல்லாம் கழுவிட்டு அங்கே கொஞ்சம் கட்டி அங்க சாப்பிட்டு தான் என்ன பண்ணணும், போகணும். இது சடங்கு. சில பேர் அப்படி போறதுதான். ஆனா இப்ப அப்படி இருக்காங்களா? ஒரு காலத்துல இருந்துச்சு கம்பல்சரி, அப்படி போக கூடாதுன்ட்டு வந்து சாப்பிட்டு போவாங்க. சரி வராங்க, இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு அப்படி கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, பறந்துடுறாங்க. யார் மட்டும் தான் இருக்கிற வீட்டுல, வெறும் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. சரி அவங்க கூட ஒரு நாத்தாரு, மூத்தாரு, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி யாரும் இருக்கிறாங்க கூட, ரைட்டு. அப்புறம் ஒரு நாள் இருந்தாங்க, 2 நாள் இருந்தாங்க, 3ஆவது நாள் அவங்கள காமிச்சாங்க. அப்புறம் நீங்க மாத்திரம்தான், உங்களுடைய வாழ்க்கை தனிமையில நிற்கும், விசாரிப்பாரற்ற சீயோனாய் நீங்க இருந்தீங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு விசாரிப்பாரற்ற நிலை வந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலை வந்தாலும், கைவிடப்பட்ட ஒரு நிலை வந்தாலும், என்னையும் உங்களையும் விட்டு விலகாதவர் எந்த நேரத்தில் உங்களோட எல்லாரும் போயிட்டோம். அதான் சொல்றேன், உறவினரை நம்புறதை விட, உறவினர் நம்பி இருக்கிறத விட, அவங்க இருக்காங்க பிரச்சனை, இவங்க இருக்காங்க பிரச்சனை, அவங்க செய்வாங்க பிரச்சனை, இவங்க செய்வாங்க பிரச்சனை, இவங்க எல்லாம் வருவாங்க பிரச்சனை, இவங்க போவோம். உங்க கையில 4 காசு இருந்தா உனக்கு சுத்தி ஆள் இருப்பான். உங்க கையில 4 காசு இல்லைன்னா அவங்க கிட்டே அவன் வர மாட்டேன். என்னதான் திக்கி ஃப்ரெண்டா இருந்தாலும், என்னதான் அப்படியே ஒட்டி உறவாடினாலும், ஒரு காலகட்டத்துல என்னுடைய தனிமை என்னை நிச்சயமாக ஆளுகை செய்யும். எனக்கென்று யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் பார்ப்பேன். எனக்கென்று என் தேவையை சந்திப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு காரியத்துக்குள்ள நான் கடந்து போவேன். அப்பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற நிலை வறுமையானால், எனக்காக ஒருவர் இருக்கிறார், அவரை நாடவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த உலகத்துல எவனும் எப்ப வர வேண்டிய அவசியம் இல்ல. என் கர்த்தர் என்னோட கூட வந்தா போதும், என் ஆண்டவர் என்னோட கூட இருந்தா போதும். சாத்தியம் இல்லாதது சாத்தியமாக்குற தேவன் என் கூட இருந்தா போதும். என்னை குறை சொல்லிக்கிட்டு, புத்தி காட்டிக்கிட்டு, என்னை துக்கப்படுத்திட்டு, என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு, என்னுடைய தோல்வியவே மறுபடியும் சொல்லி கண்டுட்டு, நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போனா செய்யாத, ஆகாது, நடக்காது, விலகாதுன்னு சொல்லி என்னை மட்டம் தட்டிட்டு இருக்கிற உறவினரை காட்டிலும், நீ செய், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குறுதி தேவன் உன்னோடு கூட போதுமே. மட்டம் தட்டுற உறவினர் வேணுமா, அல்லது என்னை தூக்கி விடுகிற தேவன் எனக்கு வேணுமா? உடைந்திலிருந்து, குப்பையிலிருந்து, ஒன்றுக்கும் உதவாதவனாய் இருந்து அந்த இடத்துல இருக்கிறவனை அவருக்கு கொண்டு போய் வைக்கிற இடம் என்ன தெரியுமா? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்து அழகு பார்க்கிற தேவனா இருக்கிறார். நான் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லப்பா அப்படிங்கிற கொண்டு போய் வைக்கிறேன். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் சார் பேச போவேன், கூட எக்ஸ்ட்ரா போய் கத்தரகத்துல போகும்போது என்ன எங்க போனாலும் கர்த்தருடைய கிருபையை சொல்றேன், மேன்மைக்காக சொல்ல, அவருடைய இரக்கத்திற்கு அதை நான் பார்ப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை உயரத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கிற தேவனா இருக்கான்னு அது உட்காருவேன். எப்படின்னா 1500 பேர், 2000 பேர், 5000 பேர் வர சபை, ஒரு சபை, ஒரு 3 சர்வீஸ் நடக்குது. ஒரு சபையில ஒரு சர்வீஸ்க்கு 2000 பேர் வந்து உட்கார்றாங்க.
சர்வீஸ் நடக்குதாங்க. அவ்வளோ பெரிய சபை வச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருக்காரு. அவ்வளவு பெரிய பாஸ்டர். அவரோட கூட அவருடைய சபையில ஒரு பாஸ்டர் மீட்டிங். அந்த இடத்துக்கு நான் போறேன். நான் வந்து இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவரு மேல எல்லாம் சேர் உட்காந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் உட்காந்து முன்னாடி உட்காந்துருக்கேன். நாங்க இன்னொரு கூட அந்த பாஸ்டர்லாம் முன்னாடி கூட உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்கோம். நாங்க எல்லாரும் பெரிய பெரிய பாஸ்டர் நாங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். பெரிய ஆட்கள் ஜாபவான்கள் ஊழியத்திலே பணத்துக்கு பட்டப்பட்டவங்கலாம் அப்படின்னு நாங்க அப்படியே பார்க்கறோம். ஏன்னா 2000 பேர் வச்சிருக்காங்க. அதுவும் 3 சர்வீஸ் நடக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. அவங்கலாம் எவ்வளவு பெரிய மெசேஜ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எவ்வளவு ஒரு ஊழியம், எத்தனை வருஷமான ஊழியம், எத்தனை விதமான ஊழியங்களை செஞ்சிருப்பாங்க. இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா நான் உட்காந்து பார்த்துக்கும் போது அந்த பாஸ்டர் நேரம் வந்து பாஸ்டர் இமானுவேல் வேலை வாங்க அப்படின்ட்டு நான் திரும்பி பார்க்கிறேன். யார் யார் இருப்பாங்க நான் திரும்பி உண்மையை திரும்பி தான் பார்த்துக்கிறேன். பாஸ்டர் இமானுவேல் வேலை வாங்கணும்னு வேற யாரும் இமானுவேல் இருக்காங்க போகுது. ஏன்னா ஒரு இமானுவேல் இருக்கா நாட்டுல ஒரு பாஸ்டர் இமானுவேல் சொல்ற எத்தனை பேர் இருக்கிறான். எனக்கு 3 பேர் கூப்பிட்டா தான் நான் ஏற்றிக்க முடியும். வேற இமானுவேல் கூப்பிட்டா எப்படி ஏற்றி நான் இமானுவேல் ஜெயிக்கணும்னு கூப்பிட்டா எவ்வளவு இருக்க மாட்டான். நான் தான் எப்படி ஏற்றிக்குவேன். வெறும் பாஸ்டர் இமானுவேல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வியாபாரம் முடிக்கிறேன். கம்முன்னு உட்காந்து மறுபடியும் அவரை பார்த்துட்டு சரி நம்ம கூப்பிடல அப்படின்னு வந்துருவோம். அவர் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து பாஸ்டர் இமானுவேல் உங்களுக்கு தான் சொல்றேன். நான் அப்படியே ஒரு விஷயம் அப்படியே பார்த்துருந்தேன். என்ன நடக்குதுங்க கொஞ்சம் மேல அப்படின்னு கையை பிடிச்சி வச்சுட்டு இவர் என்னுடைய மிக முக்கியமான ஒரு நண்பர், இவர் என்னுடைய ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு யோசிக்கிறேன். மிகவும் அருமையான ஒரு போதனை. யார் சொல்றா? 2000 பேர் வச்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய போதனை எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. மிக அருமையான ஒரு போதனை. எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஒன்றும் புரியல. எனக்கு என்னன்னா நடக்குதுங்க, என்னை பத்தி என்ன சொல்லிருக்காங்க, அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் நானும் தெரிஞ்சவர் புஷ்பத்தி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு மேல இருக்கிற அந்த ஒரு போதகருக்கு எனக்கு ஒரு கருசல் இருக்குது. சொன்ன சொல்லிருக்காரு மெசேஜ் கேட்டிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன கூப்பிட்டு மேல அவருக்கு பக்கத்துல ஒரு பாஸ்டர் உட்கார்ந்தாரு. அந்த பாஸ்டருக்கு அப்படி ஏத்துச்சு பாஸ்டர் அப்படி உட்கார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உட்கார்ந்து பாஸ்டர் அப்படி ஏறி பக்கத்துல உட்கார்ந்து என்ன அவர் பக்கம் எனக்கு அப்படியே பிரமிப்பா இருந்தது. அப்பதான் யோசிச்சேன், புழுதியில் இருக்கிறவனை குப்பையில இருக்கிறவனை அவர் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்து அழகும் பார்க்கறது ஒரு ஆகவே வேற எவனும் செய்ய மாட்டான். பாருங்க, எவனத்தை வெளியே உட்கார அன்னைக்கு அந்த உட்கார என் சொந்தக்காரன் கூட எல்லாரும் வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாரும் படிச்சவங்க, பணக்காரர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த பேண்டமிக்ல இந்த நாட்கள்ல ஒருத்தர் கூட நீ எப்படி இருக்கிறன்னு போன் பண்ணி கேட்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிற எனக்கு எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து வேற எந்த ஃபாரின் மணியும் கிடையாது. எனக்கு யாரும் வந்து எனக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. என்னோட கூட எனக்கு உதவி செய்யறது யாரும் கிடையாது. எனக்கு உதவி செய்ய முடியாது யாரும் நின்னதான் கிடையாது. எங்க வீட்டுல ஒரு நாள் அரிசி இல்ல, காலி ஆயிடுச்சு. சுத்தமா அரிசி கிடையாது. அடுத்த நாளுக்கு அரிசி கிடையாது. யார்கிட்ட கேட்கறது? யார்கிட்ட கேட்க முடியாது, மான பிரச்சனை. நான் பாஸ்டர் இல்லையா, அரிசி காய்ச்சி சொன்னா கேட்கமா வரேன். அதனால நம்ம கேட்க முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். ஆண்டவரே, அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். நீதிமான் ஒருவரும் எனது அப்பத்தில் தண்ணீருக்கும் அழுது திரிவதில்லை என்று சொல்கிறேன். நான் உமக்கு முன்பாக நீதிமானா இருப்பேனானால், உம்முடைய ஊழியர் செய்கிற உத்தமமான ஊழியர்களாக இருப்பேனானால், என் வீட்டில அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், ஒரு நன்மையின் வேலைக்கு குறையப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜாம். அப்போ ஜாப் பண்ணிட்டு விட்டுட்டேன். எனக்கு போன் பண்ணி உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கறது ஆள் இல்லை. எனக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு ஜிபேல அனுப்புறதுக்கு யாரும் இல்லை. யாரால எனக்கு உதவி பண்ணவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், எல்லாருக்கும் வர சம்பளம் வராத ஒரு சிச்சுவேஷன், வருமானம் வராத சிச்சுவேஷன், எல்லாரும் யாராலையும் கஷ்டமா கணக்கு கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால எனக்கு தெரியும் யாராலையும் எனக்கு உதவி பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நிலையில எனக்கு யார் உதவி பண்ண முடியும்?
அரிசி வேணும், மத்த எல்லாம் இருக்குது, அரிசி மட்டும் உடனே ஓட்டுறதுக்கு அரிசி வேணும், 1 கிலோ அரிசி கிடைச்சா போதும், எனக்கு ஒரே 1 கிலோ அரிசி எனக்கு கொடுத்தா போதும் அப்படி. ஆனா எனக்கு அது மாதிரி எதுவும் நடக்கல. அப்ப திடீர்னு என்னைக்குமே போன் பண்ணாத ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு போன் பண்ண, போன் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் அவன் தான் போன் பண்ணி கேட்கறான், என்ன ஜெய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன், உன்ன கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். இல்ல நான் ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா. என்ன பண்ண ஹெல்ப் பண்ணுப்பா, ஹெல்ப் தான் பண்ண போறேன், அதுதான் பார்த்துட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ண எவன் ஆனு சொல்றேன், நான் ஹெல்ப் பண்ணேன். இல்ல ஒரு 5 கிலோ அரிசி இருக்குது, எத்தனை கொடுக்கலான்னு இருக்கிறேன், வாங்கிக்கோங்கன்னு கேட்டான். நான் அவன் இருக்கிறது பெரம்பூர், நான் இருக்கிறது வந்து பசம். அங்க இருந்து இங்க வர முடியாது, டிராவல் பண்ணி வர முடியாது. ஏன்னா அங்க இருந்து வரணும்னா நான் இ-பாஸ் போட் ஆகும், இ-பாஸ் போடாம வர முடியாது. நான் சொன்னேன், என்னடா என்னால வந்து வர முடியாது, ஏன்னா இ-பாஸ் போடணும், எனக்கு இ-பாஸ் போடுறது எனக்கு தெரியல, இதுக்காக நான் இ-பாஸ் போட்டேன்னா அது வந்து ஒர்க் ஆகாது, அதனால நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னால போக முடியாது, மூவ் பண்ண முடியாது எங்கேயுமே அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாரு, உன்னை யார் வர சொன்னது, நான் வரேன், நான் வீட்டுக்கு வரேன் அப்படி. நீ எப்படி வருவ, நான் வரேன், எப்படியோ வரேன், உனக்கு நான் வரேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து 5 கிலோ அரிசி எடுத்து கொடுத்துட்டு நீ எப்படி இருக்கிற, உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் ஏழ்மையான ஒரு பையன் தான், அவனுக்கும் யாரும் இல்லை, ஏழ்மையான, அவனுக்கு என்ன தோணுச்சு தெரியல, ஏதோ வாங்கினா ஏதோ குடும்பம்னு தோணுச்சு போகுது அவனுக்கு. கர்த்தர் யார் மூலமா ஏவுறாருன்றதை அன்னைக்கு நான் புரிஞ்சுட்டு பாருங்க, எடுத்தது கொடுத்து அவனே டிராவல் பண்ணி வந்து எங்களுக்கு இங்கிருந்து வரணும்னா அந்த ஓட்டேரி ஜங்ஷன்ல குடிப்பாங்க, எப்படியும் உள்ள ஏதோ பூந்துக்குது, நேரம் வந்துட்டான், வந்துட்டு எடுத்து வந்து வீட்டுக்கு வந்து அந்த 5 கிலோ அரிசியை கொடுத்துட்டு, உனக்கு எதுனா ஒண்ணா எனக்கு போன் பண்ணி, நமக்கு தெரிஞ்ச மளிகை கடை இருக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன், எதுக்கும் கவலைப்படாம கவனிச்சு அப்படின்னா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை, என்ன ஆண்டவர் என்ன நடக்குது. அவன் வந்து ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டவன் கிடையாது, கிறிஸ்தவன் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது, சபைக்கு வரவன் கிடையாது, யாரோ ஒருத்தர் தேவனை அறியாத ஒரு மனுஷன். திடீர்னு அவன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க, அவன் எடுத்து கொடுக்குறாரு, எப்படி ஆண்டவர் வேலை செய்யறாருன்னு எடுத்து பாருங்க. ஆண்டவர் அறிந்தவங்க கிட்ட ஆண்டவர் பேச அவசியம் இல்லைங்க, ஆண்டவர் அறியாதவனிடத்திலும் ஆண்டவர் பேச முடியும். அன்னைக்கு 5 கிலோ அரிசி வாங்கி வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த 5 கிலோ அரிசி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் கத்தோடைய கிருபையில எல்லாத்தையும் வாங்க போய் கத்துக்கிட்டு எதுக்கு சொல்றேன்னா, யாருமே இல்லாத நான் ஒதுக்கப்பட்ட நிலையில் நான் இருப்பேனால், நம்முடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்குமே ஆனால், நமக்காக கர்த்தர் ஒருவரை ஏற்படுத்துகிறார். விசுவாசிங்க அதான் சொல்றாரு, நான் சீயோனி நிமித்தம் நான் மௌனமா இருக்க மாட்டேன். உன்னை ஒருத்த ஒதுக்குறானா, உன்னை ஒருத்த ஓரம் கட்டுறானா, ஒருத்த உன்னை வந்து அடக்குறானா, உன்னை ஒண்ணு இல்லாமன்னு சொல்றானா, நீ வேஸ்ட்னு சொல்றான், நீ குப்பை தூசி, உனக்கு பிரோஜனமே கிடையாது, உன்கிட்ட படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது, அழகு கிடையாது, வேலை கிடையாது, நீ எதுக்குமே லாய்க்கிறேன்னு உன்னை எவன் சொல்றானோ, கர்த்தர் அந்த இடத்துல உனக்காக நிக்க வளர்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்படி சொல்லணும். நான் சொன்னா அப்படி நான் ரொம்ப விரும்புறேன். ஏன் தெரியுமா? நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால நான் என்ன பண்ண தெரியுமா, நான் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உபத்திரப்படாம இருந்தா எனக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்காது, நான் கஷ்டப்படாம இருந்தா அவர் எனக்கு யாருன்னு தெரிஞ்சுக்காதுங்க. அவர் எனக்கு உதவி செய்வாரா உதவி செய்ய மாட்டாரா எனக்கு தெரியாதுங்க. எல்லாரும் சொல்றாங்க, இவரு உதவி செஞ்சாரு, அவரு உதவி செஞ்சாரு, அவருக்கா உதவி பண்ணாருன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இது வரைக்கும் உதவி பண்ணதே இல்லைங்க. எனக்கு உதவி பண்ணக்கூடிய நாள் வரும் பொழுது நிச்சயமாகவே அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யார் மூலமா பண்ணுவாரு? இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. என்னைக்கு நான் ஒதுக்கப்படுகிறனோ, என்னைக்கு நான் தள்ளப்படுகிறனோ, என்னைக்கு நான் ஓரக்கட்டப்படுகிறனோ, என்னைக்கு நான் அவமானப்படுத்தப்படுகிறனோ, அன்றைக்கு என் தேவன் என் பட்சத்தில் நின்று எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, சீயோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும். எருசலேம் என்று சொன்னால் பாழாக்கப்பட்ட தேசம், உடைக்கப்பட்ட தேசம், நிர்மூலமாக்கப்பட்ட தேசம், ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட தேசம். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. சீயோன் என்று சொன்னால் கைவிடப்பட்டது, எருசலேம் சொன்னால் நிர்மூலமாக்கப்பட்டது. நிர்மூலமாக்கப்பட்டது, வாழ்க்கை நிர்மூலமானது. இந்த காலகட்டங்கள்ல இந்த கொரோனாவால எத்தனையோ பேர் கணவரை இழந்துட்டாங்க, மனைவி இழந்துட்டாங்க, பிள்ளைகளை இழந்துட்டாங்க,
பெற்றோரை இழந்துட்டாங்க, நிறுவனமாக்கப்பட்டது. நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம ஜீவிதத்தை கூட எத்தனையோ காரியங்கள், நம்ம திட்டமிட்ட காரியங்கள் நிறுவனமாக்கப்படும். ஒரு அளவு பிளான் பண்றோம், இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செஞ்சிடலாம், இது வந்தா இது பண்ணலாம், அது வந்தா இது பண்ணலாம், ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம ஏதோ ஒரு அப்படியே கொண்டு போறோம். ஆனா என்ன பிளான் பண்ணாலும் அது ஏதாவது ஒண்ணு வந்து சொதப்பிட்டு அது அப்படியே உடஞ்சி போயிட்டு நம்ம உடஞ்சி போயிடும். எத்தனை பேருக்கு நம்ம உடஞ்சிருக்கீங்க? உடஞ்ச மாதிரி கை தூக்கு போலாம், நான் உடஞ்சி போயிருக்கேன், நிறைய நேரத்தில் உடஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கை வர மாட்டேது, ஒரு கையெல்லாம் கத்து கவனிப்பாரு, சரியாக கவனிப்பாரு. கையை தூக்கி ஆண்டு சமூகத்தை சொல்லாத ஒரு கைகளை கத்த கவனிப்பாரு. ஏன்னா கையை தூக்கி ஆண்டு சமூகத்தை உண்மை சொல்றதுக்கு என்னங்க வலிக்குது? எனக்கு புரிய மாட்டேங்குது. உண்மையை ஒத்துக்கணுமே, ஒத்துக்கிறது மனசு வரலன்னா எப்படி கத்து உங்களை சந்திப்பாரு? நீங்க எத்தனை பேர் அந்த உடைக்கப்பட்டிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல நான் விட மாட்டேன். உடைக்கப்படாதவங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நல்லா ஆசிரியமா வச்சிருக்கட்டும், நல்லா இருக்கு அது. ஆனா உண்மையா உடைக்கப்பட்டன்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்றைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நீங்க கைகளை தூக்குன அத்தனை பேரையும் கத்த சந்திப்பாங்க. கை தூக்காத பத்தி கவலை கிடையாது. அவங்கள என்ன கத்து சந்திச்சிட்டாரு, அவங்களும் தெரியாது. எவ்வளவு பேர் தெரியுமா? சுத்தி எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா உண்மையாக கையை தூக்குனா நீங்க கர்த்தர் சமூகத்தை தூக்கி இருக்கீங்க. யார் முன்னாடி கையை காட்ட ஒரு 10 பைசா கூட கிடையாது. ஆனா கர்த்தர் முன்னாடி, ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டவனா இருக்கிறேன், நான் நிர்மூலமாக்கப்பட்டவனா இருக்கிறேன், என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு ஆண்டவரே நீங்க சொல்லிருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய கரத்தை என் தேவன் கண்டார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கரம் எப்படிப்பட்ட கரமா மாறப்போகுது தெரியுமா? எப்படிப்பட்ட கரம்? ஆசீர்வதிக்கப்பட்ட கரமை மாறும். இப்படி கையை தூக்கும் போது நான் இங்க ஒரு இது வச்சிருந்தேன், எடுத்து நான் மறுபடியும் வைப்பேன். இந்த கையை தூக்குவாங்க, எப்ப நம்ம தூக்குவாங்க? யாருக்கு கை தூக்குவா? யார் தூக்குவா கைய? யாரு? வெற்றி பெற்றவங்க 2 பேர் கை தூக்குறாங்க. ஒண்ணு பிரதேசம் வெற்றி பெற்றவங்க, இன்னொரு மூழ்கிட்டு இருக்காங்க. யார் மூழ்கிட்டு இருக்கானோ அவன் காப்பாத்துங்கன்னு, ஏன்னா அவனுக்கு ஒரு வழி கிடையாது, காப்பாத்துறதுக்கு கை தூக்கி தான் ஆகணும். அவன் எப்ப கையை தூக்குறானோ அப்ப கரத்தை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் உடைக்கப்பட்டுட்ட ஆண்டவரே, இனிமேல் உடையறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், என்ன எல்லா விதத்திலும் நோக்கடிக்கப்பட்டிருக்கிறேன், என்னிடத்துல ஒரு விஷயமும் என்னிடத்துல இல்லப்பா சொல்லி நீங்க உண்மையான கரத்தை தேவன் நேரம் உங்க கரத்தை பிடித்து உங்களை தூக்க வரவாரு. நீங்க எழுதி வசனம் சொல்லுது, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். உங்களை ஒருத்தர் பார்த்து உங்களை பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவனுக்கு பதில் கொடுக்குறேன். நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? நீ சும்மா இரு, உனக்காக நான் இருக்கிறேன். நீ சும்மா இரு, உனக்காக நான் பேசுறேன். நீ சும்மா இரு, நான் கவனிச்சுக்கிறேன். அல்லேலூயா. நீ சும்மா இரு பாரு, நீ ஒண்ணும் பண்ணாத. என் பிள்ளைய ஒருத்தர் திட்டான்னா பிள்ளைக்கு கோபம் வருது இல்ல, அப்பாவுக்கு சுருள் கோபம். இங்க இருக்க அப்பா பாருங்க சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் பொழுது உங்க பரமபிதா உங்களுக்கு நன்மைகளாக எனக்கு செய்யாம யார் செய்வா? செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். சொல்றாரு, நான் மௌனமா இருக்க மாட்டேன். நீ ஒதுக்கப்பட்ட நீ நினைக்காத, ஓரங்கடப்பட்டு நினைக்காத, நீ யாரும் நினைக்காத, உனக்காக பரிந்து பேசுகிறவர் நான் உன்னோடு கூட. ஆமே. அவர் சொல்றாரு, நான் மௌனமா இருக்க மாட்டேன், உனக்குள்ள சில ஆற்றல்களை வல்லமைகளை உனக்குள்ள ஒரு மேன்மையை உனக்கு வச்சிருக்கேன், அது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவேன்? செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு ஏகிய தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். அது நீதி பிரகாசத்தை போல. நீதி என்று சொன்னால் உண்மை. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறீர்களானால் தேவன் உங்களை மேன்மையாக காணப்படுத்துவார். கர்த்தர் முன்பாக உண்மையா இருக்கான் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் முன்பாக நான் ரொம்ப உண்மையா இருக்கப்பா,
அப்படின்னா என்னை எங்க திரும்பி கனப்படுத்துவார்னா, எந்த இடத்துல என்ன அவமானப்படுத்தப்பட்டனோ, எந்த இடத்துல நான் அவமானமாக்கப்பட்டனோ அந்த இடத்துக்கே என்னை கொண்டு போவாரு. அங்க கொண்டு போய் என்னை கனப்படுத்துவார். நான் எங்கேயோ ஒரு அவமானப்படுத்த, எங்கேயோ ஒரு காணப்படுத்தப்பட்டா ஒரு பொழுது இல்லை. நான் எங்க அவமானப்படுறோம், எங்க அசிங்கப்படுறோம், எங்க கூடி குறுகி நிக்கிறோம், எங்க தலைமுடி நிக்கிறோம், எங்க அப்படியே உடஞ்சி போய் நிக்கிறோம், அந்த இடத்தை வச்சுதான் எனக்கு காணப்படும் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படின்னா சொல்றாரு, அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவர் என் மேல வச்சிருக்கிறதை நான் எப்படி வைப்பேன்னா பிரகாசத்தை போலவும். பணத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அளவுக்கு ஒரு லைட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருந்துச்சு. அந்த ரெண்டு லைட்டை போட்ட உடனே ஒரு பிரைட்னஸ் அப்படி சொல்றாரு, நீதியின் சூரியன் மேல எழுப்பி பிரகாசம் முன்னில் ஒளி வந்தது. ஏன் சொன்னார் தெரியுமா? நான் உன்னோட கூட இருந்து உனக்குள்ள இருக்கிற அந்த மேன்மையை மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறேன். உன்னை அலட்சியமா பார்த்தவனா ஆச்சரியமா பார்க்க மாதிரி வைப்பேன். உன்னை அசட்டை பண்ணிக்கிறவன திரும்பி பார்க்க வைப்பேன். அவன் சொல்றாரு, நீ எந்த இடத்துல தலை குனிஞ்சு போய் நின்னியோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து உட்கார வைப்பேன். நீ பின்னாடி சீட்டு போட்டு பின்னாடி சீட்ல உன்னை உட்கார வைத்தா உன்னை கூப்பிட்டு முன்னாடி சீட்ல உட்கார கத்த வைப்பேன். நான் அதை அனுபவிச்சேன், உண்மையை அனுபவிச்சுவேன். எங்க சொந்தக்காரங்க ரொம்ப பணக்காரங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க. ஒரு காலகட்டங்கள்ல அந்த அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிடைக்கலாம் சொல்ல, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன்னா எங்க உட்காருமா? பின்னாடி உட்காரு. நானும் எங்க அப்பாவும் போனோம், பின்னாடி உட்காரும். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் முன்னாடி உட்காந்து ஃபுல்லா பண்ணுவாங்க, எல்லாம் ஃபுல்லா அப்படியே. ஏன்னா எல்லாம் பணக்காரங்கெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லாதது. ஏன்னா எங்க அப்பா ஆரம்பத்துல ஃபுல் டைம் டிஸ்ட்ரிக்ட் முழு நேரம் ஊழியக்காரர். ஆனா பெரிய வசதியில எங்க ஒண்ணு கிடையாது. ஆனா நாங்க எங்க போறோம்? பின்னாடி தான் உட்காரோம். கூட்டத்தில் நடுவுல எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்போம். அப்புறம் நான் யோசிக்கிறது உண்டு, அப்புறம் திட்டது உண்டு எங்க அப்பாவை. என்னப்பா இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஏப்பா வரணும்? நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாத இடத்துல, நமக்குன்னு ஒரு இது இல்லாத இடத்துல நம்ம எதுப்பா வரணும் அப்படிலாம் நான் கேட்பேன். அப்ப அப்பா சொல்றாரு, இதுதான்டா கரெக்ட், அதை விட இது மேன்மையா இருக்கா, இதுதான் கரெக்ட். வேதம் சொல்லுது, ஒருத்தர் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒண்ணு கூட்டானா அவனா ஒண்ணு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைக்காத வரைக்கும் நீ என்ன பண்ணாத, முன்னாடி உட்கார. வேதம் சொல்லி கொடுத்தா இல்லையா? எனக்கு அப்ப புரியல, அது எப்பதான் புரிஞ்சுச்சு. அவங்களாம் ஒண்ணு கூப்பிடுவாங்க முன்னாடி, நீ யார் சீட்டை முன்னாடி தேடி போய் உட்காராத. ஆனா தயவுசெய்து சபைக்கு வந்த முன்னாடி உட்காந்து நீங்க அதே சமாச்சாரத்தை சபையில ஃபாலோ பண்ணுங்க. பின்னாடி உட்காந்து அப்படியே முன்னோட அப்படியே வீட்டுக்கு போயெல்லாம் பேசு. நீங்க முன்னாடி வரணும், நீங்க முன்னுக்கு வர வேண்டியவங்க, நம்ம முன்னேற வேண்டியவர்கள், எல்லாரும் முன்னுக்கு வந்துடணும். இந்த மாதிரி கூட்டங்கள் போகும்போது இது நிறைய பேர் தாழ்மை நினைச்சுக்கிறாங்க. தாழ்மை கிடையாது. சில பேர் தாழ்மையா இருக்க மாதிரி அப்படி நினைக்கிறாங்க. இல்ல, இது ஒதுக்கப்படுற சொந்தக்காரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, உறவு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனாலும் நீங்க ஒதுக்கப்பட்ட நிலையை உணர்வீர்கள். யாரும் உங்ககிட்ட சரியா பேச மாட்டாங்க, யாரோ வந்து உங்ககிட்ட நிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டாங்க கூட உங்ககிட்ட வந்து எல்லாரும் விசாரிச்சு வருவாங்க. நீங்க சாப்பிட்டு இருக்க இடத்துக்கு நீங்க அவங்க வர மாட்டாங்க, வந்து கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. நீங்களே எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, நம்ம கேட்க மாட்டாங்களான்னு. ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு உங்களை பிடிக்காத விஷயம் உங்க மனசு ஏத்துக்காது. அதனால நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, அவங்க வந்து நம்ம கேட்க மாட்டாங்களா, அவங்க வந்து நம்ம பேச மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டே இருப்பீங்க. அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எப்ப தடவை பேசுவாங்க? எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு போன பிறகு போற நேரத்துல போயிட்டாங்க. நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? எப்போ? சாப்பிட்டீங்களா? அப்படின்னு எல்லாம் முடிச்ச பிறகு ரைஸா வந்து அது ஒரு, ஏன்னா நாளைக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு நம்ம அவங்க கூப்பிடணுமே அப்படின்ட்டு இப்போவே ஒரு கூழ் போட்டு வைக்கலாமே அப்படின்னு கடைசியா ஒரு கும்பல் போட்டு உறவினர்கள் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி உட்காருங்க, உங்களுக்கு முன்னாடி வந்து உட்காருங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி இல்ல, முன்னாடி சேர் இருக்கு, முன்னாடி சேர் வந்து உட்காருங்க. முன்னாடி சேர் இருக்கு, வந்து உட்காருங்க.
ஒரு 3 சேர் இருக்கு உட்காருங்க. சரி உறவினர்கள் ஒரு காரியத்தை நமக்கு செய்யறாங்க, நம்ம அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்த இடங்கள்ல என்னுடைய உறவினர்கள் எல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள், எல்லாருமே பணக்காரன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு சாதாரணமான ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு அருமையான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. எல்லாரும் போட்டு வந்தா போட்டு போக முடியாது. எல்லாரும் ரொம்ப டீக்கா ட்ரெஸ் பண்ணி கார் வந்தாருமா என்ன காரில் போக முடியாது. நான் ஆட்டோ பிடிச்சி போவேன், பைக் பிடிச்சி போவேன். எல்லாரும் வந்து வரும்போதே அவங்களுக்கு ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நமக்கு அது கெத்து கிடையாது. அதனால நமக்கு முன்னாடி உட்காரக்கூடிய ஒரு தயக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம எப்பவும் பின்னாடி உட்காருவோம். ஆனால் பின்னாடி உட்காரனாலே அது ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, நம்மளால முன்னாடி உட்காந்தா நம்ம கிட்ட வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பின்னாடி உட்காருவோம் எப்படின்னா வந்து பார்த்தா பார்க்கலாம் அப்படின்னு பின்னாடி உட்காந்துருக்கோம். பின்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள் கர்த்தர் படிப்படியாக உயர்த்தின காலகட்டம் வரும்பொழுது இன்றைக்கு இப்போ அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு, அப்பாவுடைய மரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பெரிய பெரிய கூட்டங்கள், இப்படிப்பட்ட கெட் டுகெதர் ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது எங்க அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. என்ன சான்ஸ்னா ஒரு பிரேயர், ஒரு ஜெபம். எங்க அப்பா ஊழியக்காரர் இருக்கனால வந்துட்டாரு அப்படின்றதுக்காக அவரை கூப்பிட்டு ஒரு ஜெபம் கொடுத்துருவாங்க. வந்துட்டதுக்காக ஒரு ஜெபம் கொடுத்துருவாங்க. ஜெபிச்சுட்டு எங்க அப்பா பின்னாடி உட்காந்துருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு வருத்தம் என்னடானா, ஒரு ஊழியக்காரனா மாறின பிறகு கூட, நான் சொல்றது எல்லாருமே எல்லாரும் கிறிஸ்தவங்க, எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். ஆனாலும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணாங்க. இவங்களோட கூட நம்ம கலக்க கூடாது, இவங்க கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம காட்டிலும் என்ன பண்றது, கல்வி ஏற்றவர்களான்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ ஊழியக்காரனுக்காக ஒரு மரியாதை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து ஒரு ஜபம் பண்ணி கலந்துங்க அப்படின்ற மாதிரி ஜெபிச்சு அனுப்பிச்சுடுவாங்க. அப்பா மரித்த பிறகு, அப்பாவுடைய காலம் கடந்த பிறகு எந்த உறவினர்கள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டார்களோ, நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு, ஊழியத்தில் கர்த்தரை பயன்படுத்த பிறகு, இப்படிப்பட்ட உறவினர்களுடைய கூட்டங்கள் நடக்கும் போது, ஃபங்க்ஷன் நடக்கும் போது, இப்போ நான் பின்னாடி தான் உட்கார்றேன். ஆனா இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். அது என்னன்னா, அந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு முழு பொறுப்பையும் எனக்கு கொடுக்குறாங்க. நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் பேசுறீங்க, நீங்க வந்து தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரோக்ராம் கார்டு கொடுத்து நீங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், நீங்க தான் எல்லாம் பண்ணணும்னு இப்போ ஒரு பொறுப்பை கையில கொடுக்குற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அல்லேலூயா. ஏன் நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய நீதி அவருக்கு முன்பாக பிரகாசமடைய கண்டுச்சு. நான் நீதியா இருப்பேன், ஆனா கர்த்தர் பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறார். இப்போ அடுத்து சொல்றாரு, அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல வெளிப்படும். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்ன? விடுதலை. உங்களுடைய விடுதலையை தேவன் எப்படி வந்து பிரபகடப்படுத்துறாருன்னு சொன்னா, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று எரிகிற தீவெட்டியை போல உங்களுடைய வெளிச்சம், நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணமாக, மற்றவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக, மற்றவர்களுக்கு அது ஒரு வெளிப்பாட்டாக, ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்க வாழ்க்கை மாற்றுவார். நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்க, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இயலாமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து, வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கடல்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார் என்று சொன்னா, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டதை தேவன் அவர்கள் கண்கள் காணும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியத்தை செய்வார். சொல்றாரு, அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி. தீவெட்டினா இது இன்னைக்கு திருவண்ணாமலையில
திருவண்ணாமலை தீபம் நம்ம பார்க்க சரியா? அப்போ திருவண்ணாமலை தீபத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மேல மலை உச்சியில ஒரு நெருப்பு ஒண்ணு கொளுத்துவாங்க. யார் கொளுத்துவா? ஒரு காலத்துல ஒரு நம்பிக்கை தானா எரியுது, சாமி வந்து தானா எரிக்கிறாரு, சாமி வந்து தானா கொளுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஆளுங்க விஞ்ஞானம் வளர வளர மேல ஏறி பார்த்தாங்க, சாமியா வந்து கொளுத்துதா இல்ல இவங்களா வந்து கொளுத்துறாங்க, சாமி கொளுத்துறா ஆசாமி தான் கொளுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ரைட், இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த திருவண்ணாமலை ஜோதியை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் மலைக்கு மேல போக மாட்டாங்க. எங்க இருப்பாங்க தெரியுமா? மலை அடிவாரத்துல தான் இருப்பாங்க. ஆனா மலைக்கு மேல ஒரு நெருப்பு ஒண்ணு எரிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நல்லா ஒரு இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு கொளுத்துவாங்க. கொளுத்துன உடனே அங்க ஊத்திருக்க நெய் கட்டை எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படி எரியும் போது இங்க கீழே 1000 அடிக்கு மேல கீழே இருக்கிற 1000 அடிக்கு மேல போது 1000 அடிக்கு கீழே நின்றுட்டு எல்லாரும் அந்த எரியிற அந்த ஜோதியை பார்ப்பாங்க பாருங்க. அந்த நெருப்பு கொழுந்து விட்டு அப்படி எரியும் போது எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் ஆரவாரம். ஏன்னா அந்த ஜோதியை பார்த்துட்டேன், கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டேன், விமோசனம் அடைந்து விட்டு நான் பரலோகம் போக போதே அப்படின்னா ஜோதி பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது பெரிய ஒரு பாக்கியம் அது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பிரகாசத்தை பார்த்தவர்கள் அப்படி தனக்குத்தானே ஒரு பூரிப்படைகிறார்களோ, அப்படியே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினதை கண்டு உங்களை அசட்டை பண்ணினவர்கள், உங்களை ஏளனமாக்கினவர்கள், நீங்க இதெல்லாம் வெளியே வர மாட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்னு ஏற்கனவே முடிவு பண்ணவங்க உங்களுடைய விடுதலையை அவர்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய விடுதலையை மற்றவங்களுக்காக காட்டுவார் ஆண்டவர். நான் சாபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், என் கடனிலிருந்து விடுதலை ஆயிட்டேன், என்னுடைய தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன், என்னுடைய வியாதியிலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், என்னுடைய இயலாமையிலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. சொன்னாரு, உன் ரட்சிப்பு உன் விடுதலை எரிகிற தீவெட்டியை போல எப்படி இருக்குமா? வெளிப்படுமா. அது மறைச்சிக்க முடியாது, நெருப்பு மறைச்சிக்க முடியாது, நெருப்பு எப்பவுமே மறைச்சிக்கவே முடியாது, அது கண்டிப்பா வெளியே வந்துடும், புகஞ்சி 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 வெளியே வந்துடும். அப்படிதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. இந்த மாதத்தை அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருப்பார். சொன்ன குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் என்ன ஆக்கீங்க? இப்போ விடுதலையானீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையா இருக்கும் தெரியுமா? மற்றவர்கள் கண்கள் காண ஆச்சரியமான விடுதலையா, அசாத்தியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையை சாத்தியமாக்கி, இது நடக்க வாய்ப்பே இல்லை, இது நடந்துக்க முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொன்னாலும் கர்த்தர் அவர்களுடைய வாயை அடைத்து போடுற வகையில ஒரு மாற்றத்தை உண்டு கொள்வார். உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். நடக்காததை நடத்தி தருகிறேன் தேவனாய் இருக்கிறார், சாத்தியம் இல்லாத சாத்தியமாக்குற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களாலே சொல்ல பார்க்கலாம். ஆமென். அவர் எப்படி நடக்க போறாரு? நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீ விசுவாசித்தா. அது வரைக்கும் கடைசியா ஒரு வார்த்தை ரொம்ப ஹைலைட்டா படிச்சுட்டு உட்கார மாட்டேன். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா உட்கார முடியாது, உட்கார மாட்டோம். நடந்துகிட்டே யோசிச்சுட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், சிந்திச்சுட்டே இருப்போம். முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ உங்களுக்கு இது முடியும், அது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், டென்ஷன்ல ஓடிட்டே இருக்கும். நடக்கிற வரைக்கும் உட்கார முடியாது. ஏன் குட்டி போட்ட பொண்ணு சுத்திக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு தான் தெரியும், ஏன்னா வேற முடியணும். அதுக்காக நம்மளுக்கு என்ன ஓடிட்டு இருக்குது மைண்ட்ல, எப்படியாவது முடியணும், எப்படியாவது செய்யணும், எப்படியாவது முடிச்சிடணும் அப்படியே இருக்கும் பாருங்க. நீங்களே இப்படி இருக்கும் போது உங்களை தூக்கி விடணும்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவன் எப்படி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். என் மகன் இன்னைக்கு ஒதுக்கிட்டாங்க, என் மகளை இப்படி பண்ணிட்டாங்க, என் மகனை இப்படி பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது மேல தூக்கிட்டு வரணும், இவன் எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும், இவனுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணும்னு அவர் உட்காரவே மாட்டாரு. உங்களுக்கு வாக்கு தர்றாரு, நான் அமராமலும் இருப்பேன், உட்கார மாட்டேன்.
பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உண்டாக வைத்திருக்கிறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை உண்டாக வைத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்கிற வரைக்கும் அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போவதே எந்த காரணத்துக்கு வெளிப்பாடு. இது ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்வீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் வெளிப்பாடு பெற்றுக் கொள்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாத கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் செய்து கொடுத்தார். ரெண்டு விஷயம் இந்த ஹைலைட்டா நான் பார்த்தேன். இந்த வசனத்தை கூட ஃபாலோ பண்ண ரெண்டு விஷயத்துல ஹைலைட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு மேட்டர் இதுல, ரெண்டு விஷயங்கள் ஹைலைட். ஹலோ கிறிஸ்தவர்களே, ஓ கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களே, கிறிஸ்தவ செய்தியை கேட்டவர்களே, இது ரெண்டு விஷயம் ரொம்ப ஹைலைட் இருக்குது. இவ்வளவு நாள் கேட்டீங்கல்ல, இது ரெண்டு மேட்டர் ஹைலைட்டா இருக்குது. அது சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு இருக்கு, ஒண்ணு அவர் மௌனமா இருக்க மாட்டாரு, ரெண்டு சும்மா உட்கார மாட்டாரு. இதை விட எங்க அப்பா எனக்கு செய்ய போறது லெவல் எனக்கு. அதுக்காக நான் காத்துருக்கேன். எதிர்ப்பு காத்துக்க போறீங்க, அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன், அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன், நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கேன். இந்த மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. அப்படியே ஆண்டவரே, எனக்காக நீ செய்ய போகிறதை என் கண் காணவும் இல்லை, என் காது கேட்கவும் இல்லை, என் மனசினுடைய ஞானத்தை தோன்றவே இல்லை. நீங்க எனக்காக பெரிய காரியம் செய்ய போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல போறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து எனக்காக செய்யறாரு. உனக்கு செய்ய மாட்டேன், நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு செய்யறாரு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கண்டிப்பா எத்தனை பேர் அவங்க எனக்காக செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப என்னோடு கூட இருக்கிற ஒரு பெரிய காரியம் நீ விசுவாசித்தா. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை நடக்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு அம்மு இருக்க மாட்டார் நினைக்கிறீங்களா? ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிறாருங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கி. அல்லேலூயா.